Hi everyone. Hello friend, வணக்கம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிங்கி. எந்த ஒருவா ஒவ்வொரு தடவையும் சம்மர் வந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து கார்டனில் வேலை வந்துடும். அதனால் இந்த சம்மர் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் கார்டனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுங்க ஒரு லூஸுங்கன்னு நினைப்பீங்க. ஸோ அந்த கார்டன் ஒர்க்லாம் பண்ண போகலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. போகலாம். இதுக்கெல்லாமா திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் எல்லோரும் வந்து ஏதாவது ஒரு மரம் சொல்லுங்கள், நான் அதை வாங்கி என்னோடய கார்டனில் வைக்கிறேன். ஸோ அது வந்து பூ பூத்தாலோ இல்லை காய் காய்ச்சாலோ அது வந்து பார்க்கும்போது நீங்கள்லாம் சொன்ன ஒரு மரம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கும் சரி இல்லை என் பர்த்டேக்கும் சரி நான் வந்து எப்பயுமே மரங்கள் வாங்கி வைக்கிறது வந்து என்னோடய பழக்கம். எனக்கு அது வந்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். இது வந்து பர்த்டேக்கு வாங்கினதில்ல அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி வாங்கி கொடுத்துருக்காங்க, என் அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நான் உங்ககிட்டயும் கேட்டேன். அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ல என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு. நான் நினச்சேன் இதுக்கெல்லாமா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் சரி எனக்கு வேறு வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை விட முக்கியமான வேலைகள்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல லைஃப்பில் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அதை மறந்து போய்கிட்டேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல நிறைய பேர் வந்துட்டு இந்த மாப்பழம் வாழை முக்கணிகள் எல்லாமே வைங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய், நவாப்பழம், சப்போட்டா, கொய்யாப்பழம் நிறைய சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதெல்லாம் வைக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக நான் சொல்கிறேனே, எனக்கெல்லாம் வந்து கார்டன் நம்ம ஊரில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த வாழை மரம், கொய்யா மரம், அப்புறம் இந்த மாங்காய் எல்லாமே கண்டிப்பாக வச்சுருந்துருப்பேன். ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட பாதி மாதம் அப்படியே 6 மாதம் வந்து வெயில், 6 மாதம் வந்து குளிர் அப்படின்னு ஆயிடுமா. அதனால் அதெல்லாம் வளராது. இல்லைனா எனக்கு எல்லா செடியும் வைக்கணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் அது வளராதே. என்னோட தப்பு தான். நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும் எதெல்லாம் இங்கே வளரும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் வந்து ஆப்பிள் சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக வந்து நான் ஆப்பிள் வாங்கி வைப்பேன். இங்கே வந்து நான் ஆப்பிள் வாங்கிறதுக்காக தான் போயிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கார்டனில் வந்து கொஞ்சம் அந்த காய்கறியெல்லாம் போடுறதுக்காக மண் வாங்குறதுக்காக போயிருந்தேம்மா. சரி ஆப்பிள் வாங்கலான்னு தேடும்போது நான் சொன்னேன்ல முன்னாடி ஒரு வீடியோவில், இங்கே ஃபுல்லாகவே வந்து அந்த கிராஃப்டடான அந்த மரங்கள் தான் கிடைக்குது. ஒரே குச்சியிலேயே வந்து காய் காய்க்கிற மாதிரி. எனக்கு வந்து ஒரு மரமாக வேணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. சரி அதனால் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சரி நீ அவசரப்பட்டு ஏன் வாங்குற, அதான் ஆப்பிள் முடிவு பண்ணிட்டல, நம்ம தேடிட்டு பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் மரம் மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வாங்காம விட்டுட்டோம். எனக்கு வந்து எப்படின்னா இன்டீரியர் டிசைன் பண்ணுறது இல்லை கார்டனில் டிசைன் பண்ணுறது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்படி தெரியுமா, ஒரு இன்டீரியர் டிசைனோ இல்லை எதாவது கார்டனில் எதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா அதை போய் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு 2-3 நாள். அதே இது ஒரு 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக அப்படியே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ இந்த டிசைனுக்கு பதிலாக நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. அதனாலவே இங்கே வந்து கார்டன்லேயும் நான் வந்து அடிக்கடி நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீட்டுக்குள்ளே பண்ணுற மாதிரியே நாங்கள் வந்து இந்த வில்லோ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது நிறைய செடிகள் தான். அதை வந்து பின்னி இந்த நம்ம ஜடை பின்னுவோம்ல அதே மாதிரி பின்னி அழகாக ஒரு டிசைன் மாதிரி பண்ணுவாங்க. இதை வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு 2 மரம் வாங்கியிருந்தோம் இந்த மாதிரி. அதை வந்து என்ன பண்ணேன்னா அந்த எங்களோட பாதையில் 2 சைடும் வச்சு ஒரு ஆர்ச் மாதிரி வரும் தானே அப்படின்னு நாங்கள் பண்ணேன். ஆனால் அது வந்து ஹைட்டாக வளரவே இல்லை. ஹைட்டாக வளர்ந்தால் தானே ஒரு ஆர்ச் மாதிரி வரும். அது என்னோட ஷோல்டருக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கா. அப்போ நாங்கள் நடக்கும்போதெல்லாம் அந்த விரிஞ்சி வர்ற அந்த இலை அப்படி அதெல்லாம் வந்து முட்டிக்கிட்டே இருக்குது. அதனால நாங்கள் வந்து இந்த பாதையவே மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இதை எடுத்து அங்கே மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் வந்து கேட்கவே இல்லை. அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, இல்லைம்மா அது வந்து வேரெல்லாம் நிறைய வந்து கீழே போயிருக்கும், அதனால் அதை கட் பண்ணால் அதுக்கு வந்து எப்படி அது வளருமா என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் நான் இன்டர்நெட்லலாம் பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் அது பரவாயில்ல வளரும், கொஞ்ச நாள் நம்ம வந்து அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதைத்தான் நாங்கள் வந்து இங்கேருந்து அங்கே அப்புறம் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு செடியை வைக்கணும்னு சொல்லி அதுக்கும் ஒரு செடியை வாங்கி வச்சோம். நான் வந்து இந்த மாதிரி நிறைய வேலை பார்ப்பேன் கார்டனில். ஓகே இந்த டிசைன் நல்லா இல்லைல்ல, சும்மா இருக்கிற டைம் அதான் பண்ணுவேன். கார்டனில் போய் உட்காந்துட்டு இந்த மரம் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ல, இந்த மரம் அங்கே இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு வச்ச மரத்தையே மாற்றி வச்சுட்டு இருப்பேன். என் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருப்பாங்க, அதை வளரதான் நிம்மதியாக விட அப்படின்னு சொல்லி, அது செத்துற போகுது அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னமோ அது வந்து அது லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன் நான். அது வந்து ஓகே நம்ம இங்கே வச்சா அது நல்லாயிருக்கும், அதை கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது ஏன்னா நம்ம வாங்குகிற டைமில் எங்கேயாவது வச்சா போதும் இடம் இருக்குது தானே அப்படி தோணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஓகே இந்த டிசைன் நம்ம பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, இப்போ வந்து நான் ஃபுல்லாக என் கார்டன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய மரம் செடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது காய் எல்லாமே. ஆனால் இன்னமுமே நான் வந்து
செடிங்கள்லாம் வாங்கிட்டே தான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டிலலாம் பாரு, அவங்கெல்லாம் வெறும் இந்த பைன் ட்ரீன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் அது மட்டும்தான் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் நான் மட்டும்தான் வந்து இவ்வளோ வந்து செடிங்கள்லாம் பூவு காய் அதெல்லாம் வச்சுருக்கேன். அவங்க வந்து இந்த வேலையை முடிக்க உடனே கடன்னு நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் நிறைய விதையெல்லாம் போட்டிருந்தோமா, அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகும்ல, மழை பெஞ்சதுன்னா ஜாலி தானே அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் ஜாலியாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்கள் இந்த கார்டன்லாம் நாங்கள் பண்ணும்போது எங்களுக்குலாம் அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல. இப்படி டிசைன் பண்ணணும், இங்கே இந்த மாதிரி வந்து அந்த காய்கறிகள்லாம் வந்து இப்படி நம்ம வந்து போடணும், இந்த புல்லெல்லாம் இப்படி தான் போடணும், அதுக்கு உரம் இப்படி கொடுக்கணும், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் யூடியூப்லையோ இல்லை கூகுள்லையோ பார்த்து தான் நாங்கள் பண்ணுறோமா. அதை பண்ணும்போது அதெல்லாம் வளர்ந்து வரும்போது, அதுவும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணியிருக்க கார்டன் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட இங்கே வந்தாங்கன்னா, உங்கள் கார்டன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் கார்டனை கூட நான் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்வாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, உங்கள் கார்டனில் ஒரு இடமும் இல்லைப்பா, இப்போது எந்த செடியும் இனிமேல் வாங்காத, சரியா, இருக்கிற செடியோடு விட்டுரு அப்படின்வாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தெரில, என் கார்டனில் நிறைய இடம் இருக்கிற மாதிரியும் அந்த மூலை முடுக்கிலெல்லாம் செடிங்கள் எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு மட்டும் இடம் எல்லா இடத்துலையும் தெரியும். ஆனால் அவருக்கு மட்டும் தெரியவே தெரியாது எங்கே வைக்கணும் அப்படின்னு. ஆனால் வந்துட்டு இல்லை, நான் காய்கறியெல்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி இடம் இருந்தது. சரி, இந்த இடத்தையும் ஏன் விடுவானே, நம்ம அதுலேயும் கொண்டு போய் நம்ம டப்பாலாம் வச்சு காய்கறி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து காய்கறி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எங்கள் வீட்டில் வந்து நான் போன தடவை நிறைய காய்கறி வச்சுருந்தேன். அதாவது பம்கின்னு, வாட்டர்மெலானு, அப்புறம் வந்து zucchini, பீன்ஸு, கார்லிக்கு, அப்புறம் ஆனியனு, அப்புறம் பெப்பரு, மிளகா, டொமேட்டோ, எல்லா காய்கறியுமே வச்சுருந்தேன். எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம் வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எங்கள் காய்கறியவே வந்து பறித்து நான் சமைச்சு கூட கொடுத்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த தடவை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் வந்து அந்த சின்ன சின்ன தொட்டியில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா போன தடவை வந்து நான் ஒரு பெரிய தொட்டி வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம், அதில் தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அதில் ஃபுல்லாக ரோஸ் செடி, அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பைன் ட்ரீ வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அவங்களுக்கு. அதனால் அதில் கொஞ்சம் பைன்லாம் வச்சுட்டோமா, அதனால் எனக்கு வந்துட்டு சரி ஓகே, அப்போ நான் சின்ன சின்ன அந்த இதெல்லாம் வந்து வைக்கலாம் தொட்டிலலாம் அப்படின்னு சொல்லி நான் காய்கறியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் போன தடவைலாம் நான் வந்து ஸ்வீட் கார்ன் பண்ணியிருந்தேன், அதாவது வளர்த்துருந்தேன். ஸ்வீட் கார்ன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதாவது நான் கடையில் கூட எங்கேயுமே நான் அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஸ்வீட் கார்ன் நான் சாப்பிட்டதே கிடையாது. சும்மா பச்சையாக சாப்பிட்டா கூட அவ்வளோ இனிப்பாக இருந்தது, ஏதோ சுகரை கொட்டின மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்னு. எனக்கு அதை சாப்பிட்டதுலேருந்து எப்படா அடுத்த சம்மர் வரும், நான் எப்படா வந்து இந்த ஸ்வீட் கார்னை போட்டு நான் வைப்பேன், அது வளர்ந்ததுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டே இருந்தேன். ஆனால் இந்த தடவை கடைக்கு போயிருந்தப்போ அந்த ஸ்வீட் கார்ன் விதை கிடைக்கல. அதனால் நான் வந்து அதுக்குன்னே ஒரு 2 டப்பா வந்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இடங்கள்லாம் ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஸ்வீட் கார்ன் வந்து போட்டு வளர்க்கணும் அப்படின்னு. ஆனால் போன தடவை வந்து எனக்கு எப்படி அதை வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அதனால் 2 ஸ்வீட் கார்ன் தான் வந்தது. கிட்டத்தட்ட நான் ஒரு 10-15 ஸ்வீட் கார்ன் விதை போட்டு 2 ஸ்வீட் கார்ன் தான் உருப்படியாக வந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்து நான் அதை பற்றி படித்து வச்சுருக்கேன், எப்படி வளர்க்கணும், எப்படி உரம் போடணும் எல்லாமே. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கரெக்டாக நான் வந்து போட்டு பண்ணிடுவேன். உங்களுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நான் எல்லாமே காமிக்கிறேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து எப்போ பார்த்தாலும் இந்த கார்டனில் நான் போய் ஏதாவது வேலை பார்த்தேன் அப்படின்னாலே வந்து கிண்டல் பண்ணுறது தான் வேலை. ஏன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாக இருப்பாங்க. ஸோ வயசானவங்க தான் இந்த மாதிரி கார்டன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா. கொஞ்சம் யங்காக இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி பண்ணி நாங்கள் இங்கே பார்த்தது கிடையாது. அதனால இவங்க வந்துட்டு பாரு யார் வேலை பார்க்குறா பாரு கார்டனில், எல்லாம் வயசானவங்க தான், நீ தான் வந்து உட்காந்து கார்டனில் வேலை பார்த்துட்டு இருக்க, அப்போ உனக்கு வயசாயிடுச்சா அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தெரில, இந்த கார்டனில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம உட்காந்துட்டு அந்த வளர்கிற அந்த செடிங்கள்லாம் பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் அதில் வர்ற அந்த பூக்கள் அப்புறம் காயெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் என்ஜாய் பண்ணுறதில்ல, என் ஹஸ்பண்டு தான் என்ஜாய் பண்ணுறாங்க. வெளியில் வந்து உட்காந்துட்டு கார்டன் சூப்பராக இருக்குல்ல, ஃபோட்டோ எடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்புறது எல்லாம் பண்ணுறது. ஆனால் என்னை மட்டும் குறை சொல்கிறது, நீ வந்து வயசாயிருச்சு அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.